அங்கே க்ரூமிங் செஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இன்னும் ரொம்ப நேரமாக கண்டினியூ ஆச்சு. ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இது. இப்போ எல்லோரும் வந்து ரயானை பார்த்துட்ருக்காங்க. ரயான் எவ்வளோ முடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அவருக்கு ஹேர் கலரிங் கொடுக்கல போல இருக்குது, பச்சை கலரில் தான் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ வந்து பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க, நான்லாம் பார்லரே போக மாட்டேன், வெறும் ஐப்ரோஸ் மட்டும்தான் ட்ரிம் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த முடி கட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுட்டே இருப்பேன். 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் முடி கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்புறம் அப்படி திரும்ப சொல்கிறாங்க, எனக்கு வந்து பெடிக்யூர் மேனிக்யூர்லாம் நீங்கள் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாங்க. உடனே நைஸாக கேட்குறாங்க, அதாவது இப்போ அவங்களுக்கு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணணும் அதுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்கள கிண்டல் அடிக்கிறாங்க. அப்புறம் ரயானுக்கு வந்து ஏன் பச்சை கருப்பு கலர் அடிக்கலையான்னு கேட்கும்போது முத்து சொல்லுவார், ரயானுக்கு பச்சையை மாற்றி கருப்பு அடிக்கணும்னா வேறு யாராவது பச்சை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பவித்ரா நான் அடிச்சுக்கிறேன் பச்சை கலர் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, பச்சை கலர் அடிச்சுட்டு பச்சையாக அவனை திட்டுவா அப்படி தானம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, நான் என்ன முத்துவா அப்படி திட்டுறதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ரொம்ப கேவலமாக இருக்குமா அந்த கவுண்டர் அப்படின்னு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, அதான் சௌந்தர்யா சிரிச்சிட்டாங்கல்ல, இந்த கவுண்டர் உங்களுக்கு கேவலமாக இருந்தாலும் அவங்க நல்லா சிரிக்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்னை அசிங்கப்படுத்தி யார் பேசினாலும் அவன் சிரிப்பாமா, அதுக்காக அந்த கவுண்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் பவித்ரா வந்து முத்துக்குமரனை பார்த்து உங்கள் ஹேர்லாம் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைமாக லைஃப்பில் என்னையை பார்த்து புகழ்ந்து சொல்லியிருக்கு பவித்ரா, பாய்சன் பவித்ராலேருந்து பாசிட்டிவ் பவித்ராவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் அடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து அந்த ஏவியில் ஹே நான் பாடினது வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு பாடியிருப்பேன்ல, அதெல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு ஏவியில் அப்படின்னு. உடனே வந்து முத்து சொல்கிறாரு, இல்லைன்னா மட்டும் ரொம்ப ஸ்ருதி பிடிச்சி கிழிச்சிருப்பாங்க இவங்க, ஸ்ருதி பிடிச்சி பயங்கரமாக பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, என்ன கலாய்க்கணும்னா மட்டும் எங்கே இருந்தாவது வந்துடுவீங்களே முத்து அப்படின்னு. ரொம்ப லாங் கான்வர்சேஷன், சும்மா டிட்பிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் முத்து சொல்லிட்டு இருக்காரு, ஏமா நீ நடிக்கிற இல்லாமா படத்தில், அந்த படத்தில் தாம்மா என்னை ஆடிஷனு கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. அதாவது 2 பேரும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறாங்கங்கிறத அப்படி நக்கலாக சொல்கிறாரு. சொன்ன உடனே திரும்ப அவரே சொல்கிறாரு, சௌந்தர்யா தான் ஹீரோயின், ரயான் தான் அந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே பவித்ரா சொல்கிறாங்க, அப்போ கூட நீங்கள் என்ன ஹீரோயினாக சூஸ் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஏம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீ நடிப்பியா, செகண்ட் ஹீரோயின் சான்ஸ்லாம் கொடுத்தா உடனே கதையை ரிஜெக்ட் பண்ணிடுவியோ அப்படிங்கிறாங்க. உடனே பவித்ரா அப்படிலாம் இல்லை, நல்ல ரோலாக இருந்தால் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நான் நடிப்பேன், நீங்கள் எல்லோரும் சும்மா என்னை ப்ரொவோக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டுமே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆரம்பிச்சிட்டாமா நம்மளை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் பவித்ராவை அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே சௌந்தர்யா பவித்ரா 2 பேருமே அது என்ன முத்துக்கு மட்டும் மூக்கில் ஒன்று தடவுறாங்க, முத்துக்கு மட்டும் தலையில் ஒன்று தடவுறாங்கன்னு மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து பவித்ராவை சொல்கிறாரு, முத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ஊற்று பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்ட்டு 15 க்ரீம் தடவினாலும் நான் வந்து பரதேசி மாதிரி தான் இருக்கேன், பவித்ராவை பாரு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல. சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீ இப்படியே சொல்லி நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா அழிஞ்சு போயிடுவேன், தொலைஞ்சு போயிடுவேன், நாசமாக போயிடுவேன், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதானே. இந்த ஒன்று சொல்லும் போது இப்போ சௌந்தர்யா ஃபேஸில் வந்து ஸ்மைல் இல்லை, கொஞ்சம் ஒரு இதோடு தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், எனக்கு அப்படி சொன்னது சுத்தமாக பிடிக்கல. எல்லாரோட மண்டையும் நீ கழுவிட்டே இருக்கல, அதாவது முத்துக்கு ஹேர் ஸ்பா நடக்குது அதுக்கு சொல்கிறாங்க, எல்லாரோட மண்டையும் நீ கழுவிட்டே இருக்கல, இன்றைக்கி ஓ மண்டையை பாரு எல்லாரும் நல்லா இருந்து கழுவுறாங்க, கழுவி இனிமேலாச்சும் புது ஆளாக மாறு அப்படின்னு. உடனே முத்து சொல்கிறாரு, நீ ஒரு வன்ம குடவுனா ஏமா இருக்க, நீ வன்ம ஊற்றே அப்படின்னு முத்து அப்படியே திரும்ப கொடுக்குறாரு சௌந்தர்யாவுக்கு. வன்ம ஊற்றே, ஒரு 3-4 வருஷம் கழித்து என்னை வெளியே பார்த்தா கூட இப்படி தான் பேசுவீங்க போல இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து இந்த பெடிக்யூர்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், சாட்சினாக்கா இந்த ஹோட்டல் டாஸ்கில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஷால் சொல்கிறாரு, முத்து உனக்கு புரியுதா, அதாவது நான் பெடிக்யூர் பண்ணவா இன்னைக்கு பெடிக்யூர் பண்ணுற லெவலுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன் பற்றியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறாரு. அதுக்கு பவித்ரா வந்து, அடப்பாவி எனக்கு திமிருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களான்னு பவித்ரா கேட்குறாங்க. அதுக்கு விஷால் சொல்கிறாரு, திமிரு கிடையாதுமா ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். உடனே பவித்ரா திரும்ப சொல்கிறாங்க, முத்துவோட சேராதீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. உடனே அடப்பாவி என்னையம்மா திரும்பவும் இழுக்கிறீங்க, என்னை நல்லவன் இல்லைன்னு சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாரு, என் முகம் மட்டும் என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் போல இருக்குது, தாங்க முடியாத அடி வாங்கியிருக்கேன் போல இருக்குன்னு முத்து சொல்கிறார். உடனே ரயான் வந்து இப்போ சிம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படியே சிம்பத்தி கார்டு சொல்லியே அப்படின்னு சௌந்தர்யா ஜெயிச்சிருவான் போல இருக்குங்கிற வார்த்தையை சொல்லாமல்
சொல்லிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்து அதை ஸ்டாப் பண்ணி வேறு மாதிரி அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்லார், என்னையெல்லாம் விடவே மாட்டீங்களா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் என்னை பற்றி இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு. அப்படியே பார்க்குறதுக்கு ஃபன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. இடையில கொஞ்சம் ஒன் மோர் லிட்டிலாக எட்டி பார்க்குது. 5 ஃபைனலிஸ்ட்க்கும் இப்போ சௌந்தர்யாவுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்க வெளியே வந்துட்டாங்க. விஷாலுக்கும் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற 3 பேத்துக்கும் நடந்துட்டுருக்கு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணேன். தேங்க்ஸ்.